லவ் பண்ற விஷயம் அம்மாக்கு தெரியக்கூடாது. ஆனா அப்பா கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். அப்பா கிட்ட எப்படியாவது ஃபோன் பண்ணி சொல்லிடணும் இந்த விஷயத்த. அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். ஹலோ அப்பா. சொல்றா பரத். அப்பா வேலையில பிஸியா இருக்கீங்களா? ஆமாப்பா. இல்லப்பா உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். அப்படியா? சரி சொல்லுப்பா. இல்லப்பா நீங்க வேலையில இருக்கீங்கிறீங்க. சொல்லுப்பா பாத்துக்கலாம். அப்பா நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்ப்பா. என்னடா பரத் இப்படி சொல்ற? ஆமாப்பா அந்த பொண்ணு பேர் பனிமலர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி சரி இந்த விஷயம் உங்க அம்மாக்கு தெரியுமா? இல்லப்பா அம்மாக்கு இந்த விஷயம் தெரியாது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் படிக்கிற வேலையை பாரு. லவ் பண்றதுலாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஆமாப்பா படிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும். எல்லாரும் அதான் பண்ணுவாங்க. நீ நல்லா படி, நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணு. சரிப்பா. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. லவ் பண்றேங்கிற வேணான்னு சொல்லவும் முடியல. என் பையன் ஆசைக்கு விட்டாச்சு. பொண்ணு நல்ல பொண்ணு தானேடா? அதெல்லாம் நல்ல பொண்ணு தான்ப்பா. சரிப்பா இப்போ போன் வச்சிடறேன். சரிப்பா பாத்துக்கோ போன் வச்சிடறேன் நானும். அப்பா ஒரு விஷயம், இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம், உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சதா இருக்கட்டும். சரி பரத், இந்த விஷயத்தை யார்ட்டும் சொல்ல மாட்டேன். உங்க அம்மாக்கு தெரியாம இருக்கட்டும், இல்லைன்னா அவ காலி ஆட்டாடிடுவா. சரிப்பா அம்மாக்கெல்லாம் சொல்ல மாட்டேன். சரி வச்சிரு பரத், அப்புறம் பேசுறேன் நானு. சரிப்பா. அப்பா கிட்ட எப்படியோ சொல்லியாச்சு, அப்பா ஓகே சொல்லிட்டாரு. ஆனா அம்மா கிட்ட சொல்லதான் பயமா இருக்கு. அது என்ன சொல்ல போதோ தெரியல. இப்போதைக்கு நான் எதுவுமே சொல்லவும் மாட்டேன். யார் கூட போன் பேசிட்டு இருந்த நீ? என் ஃப்ரெண்டு கூடமா. இல்லையே ஏதோ அப்பா அப்பான்னு காதல வந்துச்சு. ஏதோ பொண்ணை பத்தி சொன்ன. என்ன? ஃப்ரெண்டு கைலாஸ் இருக்கான்ல, அவனை அப்பா தானே கூப்பிடுவேன், உனக்கே தெரியும்ல. அப்படியா? பொய் சொல்லாதடா, உங்க அப்பா தானே பேசினார் இப்ப. அப்பாலாம் என்கிட்ட பேசலமா, கைலாஸ் தான் பேசினான். அப்படியா? ஏதோ பொண்ணை பத்தி சொன்னியே, அது என்னது? ஏதோ விசாரணை மாதிரி எனக்கு கேள்வி கேட்டே இருக்காதமா. போய் உங்க அம்மா அப்பா கூட பேசிட்டு. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ வேலையை பாரு. என் வேலையை தான் பாக்குறேன், நீ உன் வேலையை போய் பார்ப்போம். உங்ககிட்ட பேச வந்தேல, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். நான் சொல்லிட்டீங்களா, கிளம்பு. நான் சொல்றது உண்மை, அப்பா சொல்றது உண்மைதான். நேரம் இந்த விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சிருக்கட்டும், அவ்வளவுதான். வீட்டுல என்னையும் விட்டு வைக்காது, வெளியே துரத்தி விட்டுரும். ஏங்க மத்தியானம் உங்களுக்கு என்ன சமைக்கிட்டோம்? என்ன லட்சுமி என்ன கிட்ட நீ? நான் என்ன சமைக்கிட்டோன்னு கேட்டேன். ஏன் காதுல உழுலையா உங்களுக்கு? ஏதோ நினப்புல இருந்தேன். உங்க பையன் கதிர் பொண்ணுங்களை பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்களாக்கும்? ஆமா ஆமா. அப்படி என்ன விஷயம் நினைச்சீங்க? ஒண்ணுல லட்சுமி, சும்மாதான். மத்தியானத்துக்கு சாப்பாடு என்னன்னு செய்யணும் கேட்டீல, அவரைக்காய் சாம்பார் வச்சு பீன்ஸ் பொரியல் பண்ணிடு. ஏதாவது கேட்டா கூட அப்படியே பூசி மொழுவுங்க நீங்க. நான் அது மொழுவல லட்சுமி, உட்காந்துதான் இருக்கேன். இந்த காமெடி வேற உங்களுக்கு. சரி படுங்க, நான் போய் சமைச்சு எடுத்துட்டு வரேன் உங்களுக்கு. சரி லட்சுமி. அம்மா. ஆமாமலா. வாடி அம்மலா, என்ன சொல்லாமலாம் வந்திருக்க திடுப்புன்னு? இல்லம்மா காலையில நினைச்சேன், சரி அம்மாவே அப்பா போய் இன்னைக்கு பாத்துட்டு வந்தலான்ட்டு அதான் வந்தேன். பேரன் பேத்திங்களா கூட்டிட்டு வந்துக்கலாம்ல, என்ன அதெல்லாம் வர முடியல. நானாவது ரெட்டு பாத்துருப்பேல. ஸ்கூலுமா மறந்துட்டியா? இன்னைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை. நானு ஞாயிற்றுக்கிழமை நினைப்புல இருந்துட்டேன்டி. இங்க வா, போய் உங்க அப்பாட்ட பேசிட்டு வா. அப்பா எப்படி இருக்கீங்கப்பா? உடம்பு பரவாயில்லைங்களா? நல்லா இருக்கேம்மா. நீ நல்லா இருக்கியாடா? வீட்டுல மாப்பிள்ள பிள்ளைங்களா எப்படி இருக்கு? சம்மந்தியம்மா சம்மந்தியெல்லாம் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்ன, எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. ஏன்டி இப்படி சொல்ற? ஆமா போமா, நான் என்னன்னு சொல்லுவேன் ஏதுன்னு சொல்லுவேன். எல்லா நாளும் பிரச்சனை தான். ஒரு நாள் கூட பிரச்சனை இல்லாம கிடையாது உங்களுக்கு நாள். அது என்னமோ உண்மைதானடி. பிரச்சனை இல்லாத மனுஷன் யாரு இருக்கா சொல்லு பாப்போம். சின்ன வயசு முத கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கதான். எல்லாத்தையும் சமாளிச்சு வாழ்ந்துதான் ஆக வேணும். பிரச்சனையே சமாளிக்க கத்துக்கணும், சரியா? இந்த வயசுல என்னால முடியல, உங்க வயசுல என்ன பண்ண போறேன்னு தெரியலமா. அதான் என்ன சொல்றதுனே தெரியலமா. என்னாச்சு? இங்க வந்து எப்படி புலம்பிட்டு இருக்கா? என்ன பிரச்சனை சொல்லு அம்மாட்ட. கொஞ்சம் அப்பாட்ட பேசிட்டு வா. நான் போய் சமைச்சிட்டு இருக்கேன், நம்ம பொறுமையா பேசிக்கலாம், சரியா? இங்க இருந்து முத சாப்பிட்டு தான் போகணும். அம்மா சமைக்கிறத நீ இருந்து சாப்பிட்டு தான் போகணும். சரிம்மா, நானும் வந்து காய் அரைஞ்சு தரேன் உனக்கு. பொறுமையா காய் அரைஞ்சுக்குவேன், நீ உங்க அப்பாட்ட பேசிட்டு வா, சரியா? சரிம்மா. என்னப்பா மாத்திரைலாம் கரெக்டா போடுறீங்களா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்க அம்மா தான் எல்லா மாத்திரையும் எடுத்து கொடுக்குறா, அதனால போடுறேன். மாத்திரைலாம் கரெக்டா சாப்பிடுங்கப்பா ரெகுலரா. சரிம்மா. ஏதோ பிரச்சனை நீ வீட்டுல என்னமாச்சு? யார் என்ன சொன்னா? சம்பந்தியமா தானே பிரச்சனை பண்ணுவாங்க, என்ன சொல்றாங்க? என்னப்பா பிரச்சனை? எப்பவும் போலதான், காசு பணம் துட்டு மணி மணி. அவங்க எப்பவுமே இதுலயே வாழ்ந்துட்டாங்க, இன்னமும் அதுலயே வாழணும்னு நினைக்கிறாங்க, காசு பணத்திலேயே. ஒவ்வொருத்தங்களும் மாத்தவே முடியாது, அவங்களும் மாறவும் மாட்டாங்க. நம்ம தான் நம்மளை மாத்திக்கணும். ஆமாப்பா, அதான் நானும் மாத்திக்க முயற்சி பண்றேன் என்னைய. பெரியவங்க நச்சு நச்சுன்னு ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க, நீ எதுவும் காதலே வாங்கிக்காத, சரியா? நானே பாரு லட்சுமி முடியாது நொன்னு பேசிட்டே இருப்பேன். அவளே திட்டுவா உங்க அம்மாக்காரி, என்ன இப்படி பேசிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு. என்ன பண்றதுமா, வயசாயினால எல்லாம் இப்படிதான். இப்பதானே தனியா வந்துட்டீங்க, அம்மா விட்டா நீங்க, உங்களை விட்டா அம்மா, வேற யார்ட்ட நீங்களும் பேச போறீங்க சொல்லுங்க? ஆமாண்டா, நேத்து கூட சுவாதியும் ஜோதி வந்து பாத்துட்டு போனாங்க. சரிப்பா சரிப்பா, நீங்க படுங்க, அப்படியே அம்மாக்கு பாத்துட்டு காய் அரைஞ்சு கொடுத்துட்டு வரேன். சரிடாமா. குடும்பம் நான் காய் நறுக்கி தரேன், வேணா உட்காரடி, நான் காய் நறுக்கிக்கிறேன். அப்பா அவரக்காய் சாம்பார் கேட்டாரு, அவரக்காய் இல்ல வெண்டைக்காய் தான் இருந்துச்சு, அதே சாம்பார் வச்சலான்ட்டு. சரிம்மா. அப்பா என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாருமா. அடி என்ன விஷயம்? அண்ணன் முன்னு சுவாதியும் ஜோதி இங்க வந்தாங்களாமே. ஆமாடி, உங்க அண்ணன் முன்னு ஜோதி சும்மா இருக்காளா? சும்மா அருந்த வாளு. என்ன பண்ணாவ? ஏன்னா என்ன சும்மா கூப்பிட்டு வம்பளுக்குறாடி. சின்ன பிள்ளை தானேமா, அவ அப்படிதான் இருப்பா. நானும் விட்டுறேன். ஆனா அந்த சுவாதி வந்தாலே அவளை பார்த்தோன்னே எனக்கு பிடிக்கவே இல்லை. சுவாதி வந்தோடனே மூட்டியை திருப்பிக்கிட்டேன். அதுக்கு அந்த ஜோதிக்கு அவ்வளவு கோவம். உள்ளார போய் தாத்தட்ட போய் எல்லாத்தையும் வத்தி வச்சிட்டா. உங்க அப்பா என்ன இதுன்னு அப்படி கேள்வி கேட்கறாரு என்னைய. ஆமா போமா, அப்பா இப்பதான் மாறுவாரு, இன்னமும் பேரம் பேத்திங்க அப்படின்னு இருக்காரு. அதுவும் மகா மருமக, அதுவும் சுத்தா மருமக தான் தூக்கி வச்சு கொண்டாடுவாரு. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. அளவுக்குள்ள என்னமா பண்ற? அண்ணன் கதிர் கொடுத்துட்டு போனா, 2 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து கொடுப்பான். நானும் வேணாம்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். தனியா என்னதாமா பண்ணுவ?
நானும் 100 நாள் வேலைக்கு போலான்னு இருக்கேன்டி. அங்க வேலைக்கு போனா நமக்கு காசு வரும், யார்கிட்டயும் எதிர்பார்க்கற தேவையே இல்ல. அதுதாம்மா நமக்கும் நல்லது. மாணிக்கன் அதை பத்தி விஷயம் தெரிஞ்சுச்சாமா? எங்க இருக்கான், ஏது இருக்கான் நானே தெரியலடி. பொண்டாட்டி வேணாலும் வீட்டை விட்டு போயிட்டான், ஆள் அட்ரஸும் தெரியல, எங்க தான் போயிட்டான்னு தெரியல. உன் பேரை பரத்திட்ட பேசி பாருமா, ஏன்னா அவனுக்கு தெரியும் விஷயம். அண்ணே அது மேற்கொண்டு அவன்கிட்ட பேசியிருக்கோம். தெரிஞ்சா கூட விஷயம் என்கிட்ட சொல்லியிருப்பானே, அப்பயே அப்பா இங்க இருக்காரு அப்படின்ட்டு. எதுவுமே சொல்லவே இல்லையே. நீ கேளுமா, கேட்டாதானே பரத்து சொல்லுவான். சரி நானும் கேட்கறேன். எனக்கு என்ன ஃபோன் பண்ணவா தெரியுது, யாராவது ஃபோன் பண்ணி கொடுத்தா எனக்கு பேச தெரியுது. சரி உங்க அப்பாட்ட ஃபோனை கொடுத்து பரத்துக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்கான் எதற்கான்னு கேட்டு நானும் விசாரிக்கிறேன். ஃபோன் பண்ணி விசாரிமா என்ன ஏதுன்னு. சின்னனோட ஒன்னா இருந்தப்ப பெரிய அண்ணன் வீட்டுக்கு வர கஷ்டப்பட்டுச்சு, என்னடா வரது எப்படி வருதுன்னு. பத்தி தனியா தானே இருக்க, அண்ணன் வந்து கூட பாத்துட்டு போயிருங்களா ஒரு 8. அம்மா இந்த விஷயத்த நான் மறந்துட்டேல. சரி இந்த சமையல் வேலை முடிஞ்சோடனே உங்க அப்பாவை ஃபோன் பண்ண சொல்றேன். சரிம்மா. உன் மாமியார் கறி எடுத்து செய்யாது, ஒரே சாம்பாரா வைக்கும். போய் கறி எடுத்துட்டு வரேன்டி, கொஞ்சம் சமைச்சு சாப்பிட்டு போ சரியா? வேற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு போ. ஐயா வேண்டாமா, இன்னைக்கு பிரதோஷம் வேற, வேண்டாம் நீ சாம்பாரே வைமா, அதே சாப்பிட்டுக்கிறேன். எந்த வரைக்கும் ஒரு நாள் கூட விரதமே இருக்க மாட்டேன், எல்லாரும் நல்லா சாப்பிடுவா கறி மீன். அங்க போய் விரதமா இருக்க கத்திட்டியா நீ? பிறந்த வீட்டில் தான் அப்படி சாப்பிட்டோம், புகுந்த வீட்டில் ஆளுங்க எப்படி இருக்காங்க அதே மாதிரி நம்மளும் மாறிக்கணும்ல. என்ன பண்றது, நம்ம சொல்றதா எடுபடாது பேச்சு, அவங்க சொல்றதா எடுபடும். அதுக்காக நம்மளும் மாத்திக்கணுமா? அது வேணா உண்மைதாண்டி. சரி இருடி, நான் போய் கறி எடுத்து வரேன், சமைச்சு சாப்பிட்டு போ. ஆசைக்கு நீ என்னமா செய்வ? கறியெல்லாம் ஏகப்பட்ட விலை விற்குது, வேண்டாமா விடுமா. ஆர்டர் போட்டு சாப்பிடுவாங்களா? ஆர்டர் அதையாவது போட்டு சாப்பிட்றீ, நான் காசு தந்துறேன். வேண்டாமா விடுமா, எதுக்குமா உனக்கு செலவு? வேண்டாமா விடுமா, நீ வைக்கிற சாம்பார் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும், சாம்பாரே வச்சிருமா. அப்படியா? லீவு நாளைக்கு பேரம் பேத்திங்களா கூட்டிட்டு வா, சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் எல்லாரும். சரிம்மா. எல்லாம் மறந்துட்டேன்டி, உங்க அப்பா சொத்தை பிரிக்கிறான்ட்டு உன்ட்ட ஃபோன் பண்ணி சொன்னேனே, அதுவும் மாமியார்ட்ட சொன்னியா? அதான் நான் ஃபோன் பண்ணி சொன்னேனேம்மா ஏற்கனவே உங்ககிட்ட. அட ஆமால, நானே மறந்துட்டேன் பாரு, வயசாயிடுச்சுல, எல்லாம் மறந்து போயிடுது எனக்கும். சரிம்மா அது விஷயமா என்னாச்சு? அப்பா மேற்கொண்டு வக்கீல் எதுவும் பார்த்தாரா? வக்கீல்கிட்ட பேசிட்டு தான் இருக்காரு. அவரும் இப்போதைக்கு அப்போதைக்கு இழுத்துட்டே தான் இருக்காரு இழுவையா. சீக்கிரம் முடிங்கன்னு அப்பா எவ்வளவோ சொல்லிட்டாரு, அவரும் சரி சரிங்கிறாரு. எப்பதான் முடிப்பாரோ தெரியல. வக்கீல்கிட்ட உங்க அப்பா பேசிட்டு தான் இருக்காரு, அது இழுவையா இழுத்துட்டு போகுது. பிள்ளைங்க எத்தனை மணிக்கு ஸ்கூல் விட்டு வருங்க? அம்மா அது 4 மணிக்கெல்லாம் வந்துருவாங்கம்மா. நானும் சீக்கிரம் சமைச்சறேன், சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போ. சரிம்மா. காலைல அப்பா அப்பான்னு ஃபோன் பேசிட்டு இருந்தான். என்ன ஏதுன்னு கேட்டா ஒன்னும் இல்லண்டாமா, ஏதோ பொண்ணை பத்தி சொல்லிட்டு இருந்தான். என்ன ஏதுன்னு கேட்டா அதுவும் தெரியலங்கிறாமா. ஏமா என்னாச்சு? இல்ல எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாமா, எல்லாத்தையும் மறைக்கிறான். எல்லாடி மனசுல ஏதாவது கசப்பா நிறைய இருக்கும், நான் தனியா கூப்பிட்டு பேசுறேன் என்ன ஏதுன்னு. ஏன்டா அம்மா கிட்ட எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விழுற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு நானே கேட்கறேன். நம்மளும் பேசினா அவன் எல்லாத்தையும் சொல்லிடுவான். நீ இப்படியே சொல்லிட்டு அவங்க கிட்ட வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வெளியே வராது. அப்பையும் ஒண்ணு இல்ல தான் உங்ககிட்ட சொல்லுவான். அம்மாச்சி கிட்ட என் பேராண்டி எல்லாத்தையும் சொல்லிடுவான். இன்னமும் நீ ஆச்சும் பேராண்டியாச்சு, நீங்க ஏதாவது பேசி சொல்லு, என்னதான் அவன் மனசுல இருக்கு என்ன எது இருக்குன்னு, அப்பதான் எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். நான் பாட்டுக்கு ஏதாவது மனசுல போட்டு புழுங்கிட்டே இருக்கேன். எனக்குன்னு இருக்கிறது ஒரே புள்ள, ஏன் இப்படி பண்றான் ஏது பண்றான்னு எனக்கே தெரியவே மாட்டேங்குது. அவன் பண்ற கோவத்தால் நானும் கோப்பட வேண்டியதா இருக்கு, அவன் சினிங்கி பேசினா நானும் கோப்பட்டு பேச வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது, நானும் எவ்வளவோ அன்பா காட்டுன்னு நினைக்கிறேன், அவன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். எல்லாம் அவங்க அப்பா மேலே பாசமா இருக்கான், என் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லை அவனுக்கு. அவங்க அப்பா தான் போயிட்டாரு, அம்மா தனியா இருக்கேன்னு அவன் தான் புரிஞ்சுக்கணும். அதை எப்பதான் புரிஞ்சுக்க போறானோ தெரியல. இந்த வீட்டை விட்டு நான் போற சமயத்துல என் பேராடி உன் மேல எவ்வளவு பாசமா இருக்க போறான் மட்டும் பாரு. சரிம்மா ஏதோ சொல்ற, நானும் அதை நம்பிட்டு இருக்கேன். அம்மா புஷ்பா எனக்கு பசிக்குது, சாப்பாடு போட்டு எடுத்துருவாமா போய். ஏங்க ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தானே சாப்பாடு போட்டு கொடுத்தேன், சாப்பிட்டீங்க நல்லா வயிறு ஃபுல்லா. இப்பதான் திருப்பி பசிக்குதுன்னு வரீங்க. இப்பதான் நானும் என் பொண்ணு மன விட்டு நிறைய பேசிக்கிறோம், அதை விட மாட்டீங்க போல இருக்கு, கெடுத்துருவீங்க நீங்க. பொண்ணு நானும் விட்டு நிறைய பேசிக்கோங்க, எனக்கு சாப்பாடு போட கொடுங்க, நான் சாப்பிட்டு போய் தூங்க போனோம். சாப்பிட்டு தூங்குறதா உங்களுக்கு வேலை? வேற என்ன தெரியும் உங்களுக்கு? நானே தெரியும் உங்களுக்கு, வேற என்ன தெரியும்? இப்ப சாப்பாடு போடுவியா மாட்டியா சொல்லு, இல்ல நானே போய் எடுத்துட்டுமா? அப்பாவே பசிக்குதுங்கிறாரு, எதுக்கு நீ இப்படி பேசிட்டு இருக்க? இருப்பா நான் போய் சாப்பாடு போட எடுத்துறேன் உனக்கு. ஏங்க நம்ம வீட்டுல இருந்த மாதிரி இங்கே இப்படி பண்ணிட்டு இருந்துச்சுக்கோங்க, நம்ம பொண்ணு அவ்வளவுதான், வீட்டை விட்டு துரத்தி விட்டுறோம் நம்ம 2 பேத்தையும். ஏன் பொண்ணு அப்படி ஒண்ணும் பண்ண மாட்டேன், துரத்தி விடவும் மாட்டா. இப்படியே பண்ணிட்டு இருங்க, எப்ப பார்த்தாலும் சாப்பாடு வடிச்சு கொட்டே இருக்கணும் உங்களுக்கு. இந்த மாதிரி மாத்திக்கோங்க நான் சரியா? இவ்வளவோ மாத்த முயற்சி பண்றேன், எனக்கு பசி கட்டுக்கு அடங்க மாட்டேங்குது. நான் இவ்வளவோ சாப்பிட்டாலும் பசி அடங்கவும் மாட்டேங்குது, அது பாட்டுக்கு பசி எடுத்துக்கிட்டே இருக்கு. என்னமோ பசிக்குது சாப்பிடணும்னு தோணுது, அதனாலதான் உங்ககிட்ட வந்து கேட்கிறேன். நீ அதை புரிஞ்சுக்காம நீ திட்டிக்கிட்டே இருக்க. சுகர் வேற இருக்கு, வயசாயிடுச்சு, அதனால நம்ம பசிக்குதோ என்னமோ தெரியல. எனக்கு தான் சுகர் இருக்கு, என் உடம்புக்கு அதுவும் பசிக்கவே இல்லையே. அதனால உனக்கு மட்டும் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பாடுங்கிறீங்க. உன் உடம்பு கல்லு உடம்புடி, ஓங்கி செவுத்துல அடிச்சா அப்படியே ஓன்னு ஒட்டிக்குவேன். ஒரு வாட்டி சாப்பிட்டா போதும், உனக்கு அதுவே ஃபுல் ஆயிரும். என் உடம்பு அப்படி இல்லல்ல. போதும் நிப்பாட்டுங்க, இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. தான் அடுத்தவங்களை பத்தி நீ குறை பேசுவேன், நல்லா உன்னை பத்தி ஏதாவது பேசினா போதும் அப்படியே அமைதியாயிருவியே. எதுவும் பேசாத அமைதியாருன்னு சொல்லிவியே. ஆமா நான் அப்படிதான் சொல்லுவேன். வாங்க டேபிள்ல சாப்பாடு வச்சிருக்கேன், வந்து எடுத்து சாப்பிடுங்க. சரிம்மா அந்த வரேம்மா. பாரு என் பொண்ணு எனக்காக சாப்பாடு எடுத்து வச்சிருக்கான், நான் போய் சாப்பிட போறேன். போய் சாப்பிடுங்க போங்க, அடுத்த 1/2 மணி நேரம் கழிச்சு வந்துடாதீங்க. இங்க சாப்பாடும் கிடையாது, எல்லாம் காலி ஆயிடுச்சு, இதோட லாஸ்ட். அதான் என் பொண்ணு எனக்காக வடிச்சு கொட்டுவா. அப்பா வாங்க. இதை வந்துட்டேன் இருமா, உங்ககிட்ட பேச எனக்கு நேரம் இல்ல. நான் ஒரு காலை நீட்டி வச்சுட்டு ஏதாவது பேசிட்டே இருப்பா. சாப்பாடு இருக்கா? அடுத்து தீந்துருச்சா? அதான் நிறையவே இருக்குமா, நீ போய் சாப்பிடுனா சாப்பிடு போ. இப்போதைக்கு பசிக்கல, அப்புறம் சாப்பிடுறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுமா. அத்தை மாமா தான் தனி கொடுத்துட போயிட்டாங்களே. ஆமாமா அதுக்கு என்னம்மா? இல்லடி அங்க ஒன்னா இருந்தாங்க, எதுவும் பேச முடியல. உன் மாமனார் மாமியார் தனியா இருக்காங்க, சொத்தை பத்தி ஏதாவது கேட்கலாம்ல, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு.
அங்க இருந்தப்பதான் ஓப்படியா சுதா என்ன இதுன்னு ஒட்டு கேட்க வந்துட்டா. இங்கதான் யாரும் இல்லையே, போய் நீ பாட்டு கேட்கலாம்ல. யார் என்ன கேட்க போறா சொல்லு பாப்போம். உன் மனசுல உள்ளது என்ன எதுமோ தெளிவா கேட்டுலாம்ல. அட ஆமாம்மா, இது கூட நல்ல ஐடியாவே இருக்கே. போய் கேட்குறேன் நானும் என் மாமனாட்ட, என்னதான் பண்றீங்க ஏது பண்றீங்க, சொத்துக்கு என்னதான் முடிவு பண்ணிருக்கீங்கன்ட்டு. அங்க போய் கோவப்படாம பொறுமையா பேசு, என்ன இதுன்னு தன்மையா சொல்லு, சரியா? சரிம்மா. எப்ப போற? இன்னைக்கு இல்ல நாளைக்கு போக வேண்டியதாம்மா. நீயும் வரியாம்மா? போயிட்டு வரலாம். ஐயோ நாளா வரடி, உன் சம்மந்தி அம்மா தான் சொல்லுவாங்க, நீ மட்டும் போய் கேட்டுருவா. சரிம்மா. அப்புறம் ஒரு விஷயம் மறந்துடாத. என்னதுமா? அப்படியே யார் யாருக்கு என்ன சொத்து என்ன பிரிக்கிறீங்க அப்படின்னு எல்லாத்தையும் தெளிவா கேட்டுக்கோ, சரியா? சரிம்மா. இப்பதான் உன் மாமியார் தனியா போயிடுச்சுல, எப்ப பார்த்தாலும் கடுகடுன்னு பேசாம நல்லா ஐஸ் வச்சு கூட பேசு மாமியார் கிட்ட. அப்பதான் மாமியார் உங்ககிட்ட மடங்கும். அதுக்கு அந்த சுதா தானே ரொம்ப பிடிக்கும், நீ கண்டாலே ஆகாதே. நம்ம பேசுற வயசுல பேசினா எல்லாம் நம்ம கிட்ட மடங்கிடுவாங்க. அந்த ட்ரிக்கே உனக்கு தெரியல. அம்மா எவ்வளவோ சொல்லி கொடுக்குறேன், அதையும் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஆமாமா, உனக்கு தெரிஞ்சது கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் என் வீட்டுக்காரர் என்னை பிடிக்காம வீட்டை விட்டு போயிட்டாரு. சரி விடு, எப்ப இருந்தாலும் மாப்பிள்ளை அந்த வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். இப்ப எதுக்கு இதை பேசிட்டு இருக்கோன்னு தெரியல. ஆமாமா, எதுக்குமா அந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்க? அதை நினைச்சாலே எனக்கு மனசு வருத்தமாயிருது. எதுவும் பேசாதமா, விடுமா. அம்மாடி ரசம் இல்லையாடா? இந்த மனுஷனுக்கு ரசம் வேற குறையாக்கும். போய் ஊத்து போ. ரசம் தான் மத்தியானமே அந்த பரத்து பையன் காலி பண்ணிட்டானே, தீந்துருச்சுமா. போய் உங்க அப்பன்ட்ட போய் சொல்லு, ரசம் இல்ல காலி ஆயிடுச்சு, மோர் ஊத்திக்க சொல்லி. அப்பா ரசம் இல்ல தீந்துருச்சு, மோர் ஊத்திக்கோங்க. உங்க அம்மா எந்திரிச்சு ரசம் வைக்க சொல்லு. 2 நிமிஷம் தானே ஆக போகுது. என்னது இப்ப ரசம் வச்சு தரணுமா? விஷம் காய்ச்சி தரேன், குடிங்க நல்லா. ஐயோ ரசமும் வேணாம் ஒண்ணும் வேணாம், மோரோட எந்திரிச்சுக்கிறேன். அப்பாவோட வீட்டுல நல்லா காமெடி தாமா. அங்க 2 நாள் என் கூட இருந்து பாரு, அப்பதான் தெரியும் உங்க அப்பா பத்தி எல்லாமே. அதான் அப்பா பத்தி இங்கே நல்லா தெரிஞ்சு போச்சே.